ஹலோ, இன்னைக்கு 22nd ஆஃப் ஜூலை மிட் கேப் எக்ஸ்பைரி ஒன் டே பிஃபோர் த பட்ஜெட். இன்னைக்கு ட்ரேட் எடுக்க வேணாம் தான் இருந்தேன். ஏன்னா வந்து நான் ரெண்டு ரிசல்ட் ட்ரேடு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன், பொசிஷனல் ட்ரேடு, அதாவது ரிசல்ட்டுக்கு கோட்டக் அண்ட் விப்ரோ. ஸோ அதை மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறனாலையும் பட்ஜெட்டுக்கு முன்னாள் நாளுங்கிறனாலையும் கொஞ்சம் நான் வெளியவும் போயிருந்தேன். ஸோ 12 மணிக்கு மேலே தான் டைம் இருக்குங்கிறனால பெருசாக ட்ரேட் எடுக்க வேணாம்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் ட்ரேட் எடுத்தேன். அப்புறம் ஐ மீன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னு ட்ரேட் எடுத்தேன். பட் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணேன், எப்பயும் போல் பண்ணுற மிஸ்டேக். அதனால் அபவுட் 4600 லாஸு. கேபிட்டல் ஃபுல்லாக யூஸ் பண்ணல, 430 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 6 lakhs பட் 4.3 lakhs தான் யூஸ் பண்ணேன். 1% வந்து கேபிட்டல் யூஸ்ட் டீசென்ட். பட் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தால் ஐ திங்க் 4000 ப்ராஃபிட் வந்துருக்கலாம், மேபி ஈவன் கூட வந்திருக்கலாம். மிஸ்டேக் என்னன்னு கோத்ரூ பண்ணுறேன். அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு if you look at it, விப்ரோவோட ரிசல்ட். விப்ரோ வந்து ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த லைக் 9% கேப் டவுன், லைக் 9% டவுனில் க்ளோஸ் ஆச்சு. ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருந்தனால ஓப்பன் ஆன போய் 7% 8%ல தான் ஓப்பன் ஆச்சு. அதில் வந்துட்டு நான் 2000 rupees லாஸ்ட்டில் வந்தது பெரிய விஷயம். ரேஞ்சும் 9% இருந்துச்சு. ப்ளஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் கரெக்டான டைமில் எக்ஸிட்டும் பண்ணிட்டேன். புட் ஆப்ஷன் கொஞ்சம் மேலே போனப்போ புட் ஆப்ஷன் ஷார்ட் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டான எக்ஸிட் பண்ணனால ஐ சேவ்ட் அபவுட் 6000 நினைக்கிறேன். ஸோ அபவுட் 0.8%, 250,000 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் லைக் this goes like 10% down, ஒன்றும் பண்ண முடியாது. is one of the trade that we take it. அப்புறம் this is Kotak. ஸோ Kotak வந்துட்டு it was down 2% 3%. அண்ட் அதனால வந்துட்டு I was able to get 2.3% on the used capital. So yeah, it's good. இப்போ நான் வந்து நிஃப்டி மிட் கேப் நிஃப்டியோட ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ திஸ் வாஸ் த திங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் ஐ டுக் அ ஷார்ட் ட்ரேட் ஹியர், பட் இங்கே ரிஜெக்ட் ஆகி போனனால ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டேன். ஸோ 1500 rupees லாஸோட நான் விட்டுட்டேன். ஐ திங்க் ஐ கோ ஓவர் த ட்ரேட். வாட் வாஸ் இட்? 12300 ஷார்ட் பண்ணேன். 9 rupees இருந்துச்சு. 14 rupees இல்லை 5 rupees, 1500 எக்ஸிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் என்ட்ரிங் த ட்ரேட். டீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு. பட் வாட் ஐ டிட் வாஸ் எப்பயும் போல் வந்துட்டு ஐ வாஸ் ஷார்ட்டிங் திஸ் 500 கால் அண்ட் 400 புட். க்ளோஸாக வந்துட்டே இருந்துச்சு. ஐ டிட் வெல். பட் என்ன ஆச்சுன்னா ஐ வாஸ் இன் டீசென்ட் ப்ராஃபிட்ஸ். இஃப் யூ லுக் அட் திஸ் அஸ் வெல், ரைட்? ஸோ திஸ் இஸ் த I don't think I did any intraday. So this is the chart. You see it went here. On the trade நான் எடுத்தப்போ I went this, I think that trade I took around 11 மணிக்கு தானே. ஸோ if you see 11 மணிக்கு ஐ திங்க் திஸ் லாஸ் அதனால தான் வந்துச்சு நினைக்கிறேன். 1500 கிட்ட. ஓகே, தென் இட் வாஸ் குட். அப்புறம் மறுபடியும் நான் என்டர் பண்ணது ஆக்சுவலாக 12:30 மேலே என்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இஃப் யூ சி 12:30 மேலே என்டர் பண்ணோன்னே இட் வாஸ் ரியலி குட். பட் கரெக்டாக 12:30 ஐ திங்க் த மார்க்கெட் ஃபெல். லைக் பிரேக், நான் இங்கே பிரேக் அடிக்கும், அப்படி பிரேக் ஆகும் இங்கே எடுத்த ட்ரேடு தான் வந்துட்டு டின் ஒர்க் அவுட். அப்புறம் மேலே போச்சு. ஸோ ஷார்ட் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் ஐ ஷார்ட்டட் 12400 கால். பட் அது மேலே போகுது அப்படின்னு எக்ஸிட் பண்ணிட்டேன். எக்ஸிட் பண்ணிட்டு 500 400 வச்சுருந்தேன். நல்ல டீசென்ட் ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. இஃப் யூ சி திஸ் லைக் இட் விட் போச்சு கொஞ்சம் ப்ராஃபிட்டில். பட் இட் வெண்ட் இன் டு ப்ராஃபிட், டீசென்ட் ப்ராஃபிட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 4.8 வரைக்கும் போச்சு 230க்கு. இட் வாஸ் ரியலி இன் குட் ப்ராஃபிட். பட் அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஐ வாஸ் ஷார்ட் 375 கால் அண்ட் 400 கால். Let me see. I think it should be exit. I think it should be this exit 240 கிட்ட. 240 கிட்ட I think I should have bought back two things again. இங்கே இருக்கு. Correct. So I was short 450 call and 475 call. If you see here, right? So 450 கால் ஷார்ட் பண்ணியிருந்தேன், 475 கால் ஷார்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஐ திங்க் இப்போ ஷார்ட் 400 புட் அண்ட் 375 புட். இங்கே மேலே போகாதீங்க வச்சுருந்தேன். இங்கே மேலே போகும்போது ஐ ஷுட் ஹவ் எக்ஸிட்டட். இங்கே போகும்போது 450 வச்சுருந்தேன்ல. ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் ஹவ் எக்ஸிட்டட் ஹியர். பட் அது அப்படியே போக விட்டுட்டேன். இங்கே வரைக்கும் போய்ட்டு ரிவர்ஸ் அடிச்சிச்சு. ஸோ இங்கே ஒரு பெரிய லாஸ். அதுக்கப்புறம் நான் ரொம்ப க்ளோஸாக வச்சுருந்தேன். அதுலேயும் கொஞ்சம் ஐ திங்க் அதுக்கப்புறம் ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் மேனேஜிங் இட் வித் லைக் கொஞ்சம் தூரமாக வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ திங்க் ஐ வென்ட் டு 500 and 400 கிட்ட வந்துட்டே இருந்துச்சு. பட் லாஸ்ட் 2 minutesலேயும் ஐ வென்ட் இன் தேர் டுடே. 3 o'clockலாம் ஐ சோல்ட். இஃப் யூ சி திஸ் லைக் 4 rupees and 2 rupees, ஐ திங்க் he collected about 6 rupees, which kind of narrowed the difference. If you see this also, இங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 3 rupees 3க்கு வந்து 7000 லாஸ்ட்டில் இருந்தேன். பட் ஐ brought it down to 3000. ஸோ இட்ஸ் அபவுட் 7 to 3 4000 கிட்ட நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். 4000 சொல்ல முடியாது, 6 rupees.
6 rupeesனா 3600 கிட்ட நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் இப்போ க்ளோஸாக வச்சுட்டு ஐ வாஸ் டூயிங் தட். ஸோ ஐ திங்க் அந்த மிஸ்டேக் தான் நான் பண்ணது. இந்த இடத்துல ஐ ஷுட் ஹவ் எக்ஸிட்டட். If you see that also, I think it should be visible. 12.75. I exited at I think not this. There, it's 237. If you see this, right, கரெக்டாக நான் இந்த ஹையில் தான் எக்ஸிட் பண்ணிட்டேன் தெரியாமல். லைக் கொஞ்சம் முன்னாடி எக்ஸிட் பண்ணியிருக்கணும். 29 rupees அப்படிங்கிறதுல தான் எக்ஸிட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் 24. ஸோ அதான் பிரச்சனை. ஸோ லைக் ஐ ஷுட் ஹவ் எக்ஸிட்டட் ஹியர். ஸோ அங்கே ஒரு 10 rupees போச்சு. ஸோ 10 அது 3000 லாஸ் ஆச்சு. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். அதில் தான் பெரிய லாஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ திங்க் நான் வந்து 450 and 400 ஷார்ட் பண்ணியிருக்கும் போது 450 475 நான் ஷார்ட் பண்ணியிருக்கும் போது இஃப் த மார்க்கெட் comes here like 450 460 இங்கே வரும்போது ஐ ஷுட் ஹவ் எக்ஸிட்டட். லைக் அதான் பெரிய மிஸ்டேக். ப்ளஸ் நான் மேலே போய்ட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துச்சு. இங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். இது ஆக்சுவலாக வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கணும், பட் நான் எக்ஸிட் பண்ண மறந்துட்டேன். லைக் ஒரு இதான அப்படி பார்த்துக்கலாம், மேலே போகாது அப்படிங்கிறனால விட்டுட்டேன். ஸோ அது மேலே போயிட்டு கீழே வந்து 500 rupees ப்ராஃபிட்டு. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ 500 ப்ராஃபிட்டு. இங்கே வந்துட்டு ஒரு 5000 5138. if you see here 5138 plus 500 வந்து 4621. 430 தான் யூஸ் பண்ணேன். 1%. 5000 1.2%. it's okay. And result rate also, if you see, this is I'll show you. So Kotak Bank வந்து 3860 profit 1.56%, which is good. I don't know why I put 1.56%. This is decent. And Wipro, I think it cannot be done. Like 10% gap down la இது வெளிய வந்து it's a victory for me தான். ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த ஷார்ட் வந்து 450. I'll show you what might have happened. Look at this Wipro. I exited like 9000 loss. அதுக்கப்புறம் 2000 வச்சிங்கன்னா 7000. I saved 7000. So that's good. என்ன பண்ணேன்னா கால் எக்ஸிட் பண்ணிட்டேன் விப்ரோவில். அப்புறம் லைட்டாக ஒரு புல் பேக் இருந்துச்சு. அந்த புல் பேக் வந்து கால் எக்ஸிட் பண்ணிட்டு கொஞ்சம் கிட்ட ஷார்ட் கால் செல் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கீழே வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கன்சல்டேட் இருந்துச்சு. அந்த கால் புக் பண்ணிட்டேன். ஏன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை ப்ரீமியம். அப்புறம் கொஞ்சம் மேலே போகணுன்னா ஷார்ட் லைக் புட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரையல் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சு கொஞ்சம் மேலே போகணும். ரெண்டுக்குமே பை லைக் செல் லைக் ரெண்டுக்கும் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ அதில் தான் இந்த சின்ன இதில் தப்பிச்சேன். அண்ட் அது சொல்லிட்டேன். இது வந்து போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜ் ஃபார் லைக் அந்த எக்ஸிட் இக்னோர் பண்ணிடலாம். No portfolio hedge, and this is the trade that I've taken for tomorrow. So this is just I think something profit booking வரலாம். plus market ரொம்ப ஆனாச்சு. பட்ஜெட்ல மேபி some bad news வரும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. something might happen. even if nothing happens, it might crash because it's been high all time high. so everything has been factored in நினைக்கிறேன். so I've taken a bear put spread. max loss வந்து 3.6, profit வந்து 8. so plan என்னன்னா I'm accepting this 3000 loss நாளைக்கு. பட் சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து கீழே போச்சு அப்படின்னா ஐ வில் பி புக்கிங் ப்ராஃபிட்ஸ். லைக் ஒரு 6000 கிட்ட ப்ராஃபிட் வருதுன்னா ஐ வில் பி புக்கிங் ப்ராஃபிட்ஸ். ரொம்ப ஹோல்ட் பண்ணிக்க மாட்டேன். பட் இஃப் நாட் ஐ வில் பி ஹோல்டிங் திஸ் ஸ்டில் லாஸ். பயங்கரமாக மேலே போயிடுச்சு அப்படின்னா ஐ வில் எக்ஸிட். பட் தட் இஸ் நாட் சீம் டு பி ஹேப்பிங். ஸோ அதுதான் வந்துட்டு இன்னைக்கான விஷயம். ஸோ திஸ் மந்த் நெட்டாக இட்ஸ் நெகட்டிவ். பட் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு பட்ஜெட் ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பி ட்ரேடிங். பட் எதுவும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. மைட் ட்ரேட் அஸ் வெல். ஸோ கிடையாது. ஸோ ஐவ் டேக்கன் ஒன்லி திஸ் கேரி ஃபார்வர்ட் பொசிஷன் வந்து இது மட்டும்தான். ஸோ ஆல் தீஸ் வில் பி டன். இது எல்லாமே போயிடும். திஸ் இஸ் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜ் அண்ட் திஸ் இஸ் த ட்ரேட் ஃபார் டுமாரோ. ஐ கீப் யூ போஸ்டட். பட் நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு நைட்டு ஐ திங்க் இட் ஷுட் பி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அண்ட் பஜாஜ் ஃபின்ஸாவோட பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட் இருக்குது. ஸோ அதுக்கு ட்ரேட் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் நத்திங் இஸ் ஷியோர் ஆஃப் நோ. ஸோ என்ன அதுன்னு பார்ப்போம். ஓகே.